அதாவது ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிற்கவே வக்கு இல்லையாம், அவனுக்கு 9 பொண்டாட்டி கேட்குதான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனுக்கு இன்னொருத்தனை வந்து சக மனுஷனை சிரிக்க வைக்கிற மாதிரி காமெடி பண்ண தெரியாதாமா. ஆனால் மூச்சுக்கு 300 வாட்டி தன்னை ஒரு கமெடியன், நான் ஒரு கமெடியன், நான் இப்படி தான் இருப்பேன், என் பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும், நான் வந்து ஒருத்தவங்க பேசும்போது நான் சிரிக்க தான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே உருட்டிக்கிட்டு இருக்கான். அதாவது விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டு புலம்பல் விக்ரம் தான் வைக்கணும். லிட்ரலாக அந்த மனுஷனுக்கு திவ்யா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பிடிக்கலங்க. புலம்புறாரு. நேத்தில இருந்து, அதாவது இந்த சண்டே எபிசோட் நடந்தது இல்லையா, அன்னையில இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தன் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. திவ்யா 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 எப்படிங்க இருக்காங்க, திவ்யா மாதிரி ஆள் எப்படி இருக்காங்க, கனி போயிட்டாங்க, திவ்யா இருக்காங்க, அவங்களாம் ஒரு ஆளா, அவங்க வந்து பேச விட மாட்டுறாங்க, அதை பண்ண விட மாட்டுறாங்க, இதை பண்ண விட மாட்டுறாங்க. எப்பா டே யாரா நீ? அது யார் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? பார்வதி கூட. இந்த பார்வதியும் விக்கல்ஸும் நம்ம முன்னாடியே சொன்னோம், இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. எப்படி பேசி வச்சு தான் வந்திருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அதை ஒத்துக்கிட்டும் செஞ்சுட்டாங்க. ரொம்ப நல்லா நெருங்கிய நண்பர்கள். இந்த மங்காத்தா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க லிட்டரலாக உள்ள. ஒருத்தர் வந்து பிடிக்காத ஆட்கள் மாதிரியும் சண்டை போடுவாங்கன்ற மாதிரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே வெளியில் மட்டும்தான் சண்டை, உள்ள 2 ஒன்று தான். சரியா? திவ்யாவுக்கும் விக்கல்ஸுக்கும் ஒரு பிரச்சனை போச்சு. அதாவது வேணுமென்ட்டே ஒரு ஃபைட்டை பிளான் பண்ணி நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல திவ்யாவை லாக் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், ஒரு ஃபைட் ஒன்று போடணும் அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி கரெக்டான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்தி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசி ஒரு பொண்ணை வந்து லிட்டரலாக பயமுடுத்தி, அதாவது ஒருத்தனுக்கு கோவம் வரலாம், கண்ணு மொழி பிதுங்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு கோவம் வருமா? ஒய்ஃபுன்னு ஒரு பேர், ஒய்ஃப்னு சொன்னதுக்கு கண்ணு 2 கண்ணும் வெளியில் வந்து விழாது தான் குறை. நான் வந்துடும் நினச்சேன் அந்த எபிசோட் பார்க்கும்பொழுது, அந்த சண்டே பார்க்கும்போது, ஐயோ 2 கண்ணும் வெளில வந்துடுமோ அப்படின்னு நினச்சேன். நான் நல்ல வேளை வரல. அந்த அளவுக்கு கோவப்பட்டு ஒரு பொண்ணை பயமுடுத்தி அந்த பொண்ணை அழ வச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி உட்காந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் ஒரு பொண்ணை அழ வச்சுட்டேன் பாரு. ஏய் நீ ஆம்பளை தானேயா? எனக்கு டவுட்டாக இருக்குது. யுவர் அ மேன். எப்போ பார்த்தாலும் அழுகுற மேன் நீ, எதுக்கெடுத்தாலும் அழுகுற மேன் நீ, எதுக்கு மேன் அழுகுற? ஒருத்தவங்க பேச விடலைன்னா அழுகுற, ஒரு விஷயத்த சொல்ல விடலைன்னா அழுகுற, இன்றைக்கும் வந்து உன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்கு அழுகுற, ஒரு டாஸ்க்கு விளையாடலன்னா அழுகுற, ரூல்ஸு வந்து உன் பேச்சை யாருன்னா கேட்கலன்னா அழுகுற, எல்லாத்துக்கும் அழுத. என்னையா நீ அவங்கள சொல்கிற அழுகுற, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, விக்கல்ஸுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பிரச்சனையா, சண்டை போச்சா, அந்த சண்டை முடிஞ்சு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குள்ளெல்லாம் பிரச்சனை வந்துச்சோ அவங்க எல்லாம் உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்றா. இப்போ கமருதீன், திவ்யா, சாண்ட்ரா, இவர் கானா வினோத், இந்த 4 பேரும் உட்காந்து பிரியாணி சமைக்கலாம்னு சொல்லிட்டு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கானா வினோத்தும் கமருதீனும் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ராவும் திவ்யாவும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்களா? யாரும் யாரை பற்றியும் பின்னாடி உட்காந்து பேசலை. முக்கியமாக திவ்யா யாரை பற்றியும் பின்னாடி உட்காந்து புறணி பேசலை. வெளியில் நம்ம விக்கல்ஸும் பார்வதியும் உட்காந்து இந்த சண்டையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விக்கல்ஸ் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, ஒருத்தவங்க பேசுகிறதே கேட்க மாட்டாங்க, ஒருத்தவங்க பேசவும் விட மாட்டாங்க, அவங்க தன்னை ரொம்ப நல்லவன்னு சொல்லிக்கிறாங்க, ரொம்ப தங்கமானவங்க தூய்மையானவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்க எப்படி இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணுறாங்க, கனி வெளில போனது எனக்கு ட்ராமாவாயிடுச்சு, எனக்கு ட்ராமாட்டிக்காக இருக்குது, கனி போயிட்டாங்க, இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு பார்வதி உட்கார வச்சு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சண்டையை. நான் ஏன் அதை பண்ணேன் அப்படின்னா, சுபிக்ஷாவை வந்து ஸ்லைட்டாக மட்டம் தட்டினாங்க. என்ன மட்டம் தட்டினாங்க? உங்கள் தொங்காச்சி தான் போயிட்டு வீக்கெண்டில் பேசின ஒரு விஷயத்த எப்போ பார்த்தாலும் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறேன்னு போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட கேட்குறாங்க. திவ்யா கிட்ட போய் வந்து சுபிக்ஷா தான் ஏதோ அவங்க சொன்ன ஒரு கருத்தை சொல்லி கேட்குறாங்க. அப்போது ரூல்ஸே மீற மாட்டேன், அதை தான் நம்ம காமிச்சாங்க. சுபிக்ஷா வந்து தன்னை வந்து ஒரு ரூலை மீறாத ஒரு நபராக காட்டிக்கிறாங்க. அப்போ திவ்யா வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ரூலே இப்போ இவருக்கு என்ன பாயிண்ட் இருக்குது? ஒரே பாயிண்ட் தான் இருக்குது, அந்த ஜெயில் மேட்டர். யாருக்கு? விக்கல்ஸ்க்கு.
திவ்யாவை அட்டாக் பண்ணோன்னா ரூல்ஸ் வச்சு திவ்யாவை அடிக்கணும்னா அந்த ஜெயில் மேட்ரு தவிர வேறு எந்த மேட்டரும் அவருக்கு இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு மேட்ரு தான் இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு மேட்ரு தான் இருக்குது. நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமில் கதவை சாத்திட்டு பேசிகிட்டு இருந்தது அதை இழுத்து அவங்க பேசுகிறாங்க. இவர் சொல்கிறார் அதை இழுத்து அந்த பொண்ணை வந்து ஸ்லைட்டாக மட்டம் தட்டி என்னை எப்படி இவரை மட்டம் தட்டினாங்களாமா. இவர் என்ன சொல்ல வர்றாரு, என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. எப்போ விக்கல்ஸ் கிட்ட திவ்யா பிரச்சனை பண்ணாங்க? அவ்வளோ பெரிய ஆள் இல்லையா நீ நினச்சிட்டு இருக்க? இவர் சொல்கிறாரு நான் யாரு தெரியுமா அப்படின்றாரு. அந்த பிரச்சனையிலே சொல்லியிருக்காரு போல, நம்ம யாரும் கவனிக்கல. இன்னைக்கு பார்வதி எடுத்து உடைக்கிறாங்க அதை. நீ சண்டையில் வந்து நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொன்னியா? அப்போ ஒரு மழுப்புனா பாருங்க. இல்லை நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் ஒரு கமெடியன் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொன்னேன் அப்படின்னு வந்துட்டு கடைசியில் ஆமாம் நான் சொன்னேன் நான் யாரும் தெரியுமா, ஒரு 0 சப்ஸ்கிரைபரில் இருந்து ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணியிருக்கேன், நான் ஒரு பெரிய ஆள் தான். ஆமாம் நான் யார், நான் பெரிய ஆள் தான், என்ன இப்போ அப்படின்றான். அவ்வளோ பெரிய அப்பாட்டகர் கிடையாது ராசாணி. நீ எப்படி சரி இதுக்கு வருவோம் முன்னாடி இந்த பேச்சு. நான் ஒரு லூசு பையன், எதை பேசணுமோ அதை வந்து முன்னாடி விட்டுருவேன். இந்த சண்டையில் நான் உள்ளே வந்து நான் பேசினோடனே என் ஒய்ஃப் பேரை எடுக்கிறாங்க. என் ஒய்ஃப் பேரை எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க அண்ணன் பேரை நான் எடுத்தேன் அப்படின்னா அவங்க அண்ணன் வந்து தனக்கு இதை சொன்னாருன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஐ கான்டாக்ட் வச்சு சொன்னாங்களாமா. டே பைத்தியம், எல்லாருமே கேட்டாங்க, எல்லா பேரண்ட்ஸும் பேசின விஷயங்களை கேட்டாங்க. என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஜென்ரலாக அவங்க சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரியான அட்வைஸ் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. திவ்யா எந்த இடத்துலையும் நீ எப்படி என் அண்ணன் பேரை யூஸ் பண்ணலாம், நீ விஜய் சேதுபதி கிட்ட எப்படி நீ எங்கள் அண்ணன் பேரை யூஸ் பண்ணலாம், எங்கள் அண்ணன் வந்து ஒரு நான் கண்டஸ்டன்ட் சொல்லலடா லூசு பயலே. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்தார், என் அண்ணன் பேரை அவர் எடுத்தார், பார்வதி அம்மா வந்தாங்க, பார்வதி அம்மா வச்சு அவர் பேசினார். அதே மாதிரி தான் நானும் ஒய்ஃப்னு தான் சொன்னதுக்கு அவர் அவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் லிட்டரலாக அவர் பண்ண ஆக்ஷனை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுக்கிட்டு அவன் வரான், இப்படி வரான் அப்படி வரான், எல்லாரும் தடுக்கிறாங்க, ஒரு மாதிரி வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் அவங்க சொன்னாங்க. யாரும் அவங்க பேர் என் அண்ணன் பேர் எப்படி நீ எடுத்து பேசுவேன்னு அவங்க கேட்கல. இவன் வந்து அவங்க அண்ணன் பேர் எடுத்து நான் பேசுறது தப்புன்னா அவங்க தான் என்கிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு சொன்னாங்க. என் ஒய்ஃபு அவங்க என்ன சொன்னாங்க, அன்னைக்கு கூட உங்கள் வீட்டில் வந்து சொன்னாங்களே, கோவப்பட சொன்னாங்களே, அதனால் இதை பண்ணுறீங்களா, கத்தி பேச சொன்னாங்களே அதனால் இதை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்சுவலாக திவ்யா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்போஸ் பண்ண உடனே இவனால் பொறுக்க முடியாமல் அந்த ஒரு கயாசை பண்ணிட்டான். இதான் உண்மை. ஐயோ நம்ம ஒய்ஃப் கூட பேசுனது எல்லாத்தையுமே அவர் கேட்டா போல அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டாப்புல. இதை வந்து பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்வதி கிட்ட சேம் முட்டு, நீ வந்து நான் வந்து உன்னை வந்து நீ வந்து என்னதான் நம்ம அடிச்சுக்கிட்டாலும் ஃபைனலாக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, நமக்குள்ளே ஒரு உரிமை இருக்குது, நீ எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க, அதனால் நான் உன்னையும் அம்மாவை வச்சு நான் கலாய்க்கிறேன். அப்போ என்ன இவர் வந்து திவ்யாவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கலையாம், அதனால் அவங்க பேசக்கூடாதாம்மா. அதாவது திவ்யா தான் அந்த பாயிண்ட் எடுத்து வச்சாங்க சபையில், பார்வதிக்கே தெரியாது. பார்வதி வந்து இங்கே, பார்வதி அம்மா இங்கேன்னு அவர் சொல்லும் போது பார்வதிக்கு அது வலிக்காதா? அவருக்கு வந்தால் மட்டும்தான் வலியும் வேதனையுமா, மற்றவங்களுக்கு கிடையாதான்னு ஒரு பாயிண்ட்டை வைக்கும் போது தான் பார்வதியை அதை ரியலைஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல, அவள் சொன்ன பிறகு தான் நான் அதை ரியலைஸே பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அந்த பாயிண்ட்டை வச்சு பார்வதி தாங்கிட்ட வந்துடக்கூடாதுன்றதுக்காக முன்னாடியே ஒரு பிட்டு, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் பாரு, நம்ம 2 பேரும் அப்படி பேசிப்போம், நான் உன் குடும்பத்தை அசிங்கமாக பேசுவேன், நீ என் குடும்பத்தை அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு ஜாலி அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பார்வதியும் உட்காந்துக்கிட்டு அவன் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம் நம்ம வந்து அப்படி தான் நம்ம பேசிப்போம், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அதே பார்வதி ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் வந்து இவர் சொல்கிறாப்புல ஆக்சிடென்ட் ஆமாம், எது ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் இவங்க 2 பேரும் ஸ்க்ரீனை சாத்திட்டு, ஏன் ஸ்க்ரீனை திறந்து வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கலாம்ல. ஸ்க்ரீனை வந்து எடுக்க சொன்னதுக்கான ரீசன் பார்வதி கம்முறது, அது நமக்கு தெரியும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நீ ஏன் ராசா ஸ்க்ரீனை மூடி வச்சுட்டு உன் தொங்காச்சிக்கிட்ட பேசணும், ஸ்க்ரீனை திறந்து வச்சுட்டே நீ பேசலாமே. சரி அவள் அழுதுகிட்டு இருக்கா, நீ போய் கன்சோல் பண்ண போகிற, உன்னால தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு, கன்சோல் பண்ண போகிற அப்படின்னா ஸ்க்ரீனை திறந்து வச்சுட்டு நீ பேசலாமே. ஸ்க்ரீனை சாத்தி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் ஏன் பேசுறீங்க? அதனால தான் பிக் பாஸ் கேட்டார், ஒரு ஆணும் பெண்ணும் உள்ளே உட்காராதீங்க வெளில வாங்கன்றதுக்காக தான் அவர் கேட்டார். அது ஆக்சிடென்ட் ஆமாம், தெரியாமல் நடந்த ஆக்சிடென்ட் ஆமாம், இது வேணும்னே பண்ண கிரைமா. எது
இவங்க வந்து ஜெயிலுக்கு போகாமல் வீட்டை க்ளீன் பண்ணாமல் பண்ணதுக்கு பேர் கிரைமா, இவர் பண்ணதுக்கு பேர் ஆக்சிடெண்ட்டா. அப்போ பார்வதி கேட்குறாங்க, ஏன் உனக்கு தெரியாதா? அங்கே போயிட்டு ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிட்டு பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? தெரியும் தானே, அப்புறம் அது வந்து எப்படி ஆக்சிடெண்ட் ஆகும்னு பார்வதி அந்த இடத்துல கரெக்டாக கேட்குறாங்க. நான் கான்ஷியஸாக அதை பண்ணலை, அது வந்து ஆக்சிடெண்ட்டு தான். அப்படியே வந்து சமாளிக்கிறதுனா அந்த மாதிரி அது ஆக்சிடெண்ட்டு தான் பாரு. கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டான். அதுக்கு மேலே பார்வதி எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டான். நான் ஒரு காமெடியன் பாரு, நான் ஒரு பொண்ணை அழ வச்சுட்டேன் பாரு. யார்? திவ்யாவை அழ வச்சதை நினச்சி இவருக்கு கஷ்டமாக இருக்கான். நான் இப்படி கிடையாது, நான் இப்படி வந்து விளையாட வரல, நான் ஒரு காமெடியன், நான் காமெடி பண்ண வந்தேன், நான் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்விட்ச் டு அன்னியன் மோடு. ஆமாம், நான் பெரிய ஆள் தான், நான் பெரிய ஆளுன்னு தான் சொன்னேன். இப்போ என்னன்றதுக்கு நீங்கள்லாம் ஒரு ஆளா? நீங்களாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே தகுதி கிடையாது. யார் இவர் பேசுகிறார்? கட் பண்ணால் திவ்யா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியுதா? இதுதான் நீ, இதுதான் அந்த பொண்ணு. என்னதான் பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனை அப்போ முடிச்சா அவ்வளோதான், நான் என் வேலையை பார்க்க போகிறேன்னு போயிடுறாங்க. நீ இன்னமும் ஸ்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்க. அப்போ பார்வதி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா திவ்யா வந்து என்னதான் திவ்யா கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தாலும் அவகிட்ட நான் பார்க்குற ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு இவங்க சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்க. அது என்ன கொஞ்சம் நேர்மை? எக்ஸாக்ட்லி அப்படின்னு பார்வதி சொல்கிறார். கொஞ்சம் நேர்மையாக இருப்போம். என்ன கொஞ்சம் நேர்மை? புரியலையே. நேர்மையில் என்ன கொஞ்சம் நேர்மை? அதிகமான நேர்மை. பார்வதி அப்போ சொல்கிறாங்க, யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் திவ்யா வாய்ஸ் அவுட் பண்ணுவா, வந்து பேசுவா. அந்த ஒரு விஷயம் வந்து அவகிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம்னு பார்வதி சொல்கிறாங்க. பார்வதிக்கு இல்லாத வன்மமா பாஸ் உங்களுக்குள்ளே இருக்குது திவ்யா மேலே. எனக்கு திவ்யாவை பிடிக்கும், ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அயோக்கியத்தனம் அப்படின்றார். அவ்வளோ வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்கிற பார்வதியே சொல்கிறாங்க திவ்யா வந்து யாருக்கானாலும் ஸ்டாண்ட் எடுத்து பேசுவாங்கன்ட்டு. இந்த மனுஷனுக்கு அவ்வளோ வன்மை ஏன்? இப்போ என்ன இவர் ட்ரை பண்ணுறாருன்னா, தன்னை வந்து ஒரு நல்லவர், நான் வந்து அதாவது விக்கல்ஸு கோவப்பட்டா அது எமோஷ்னலாக வந்துடுச்சு, விக்கல்ஸு கலாச்சாரனா அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தீங்க, நான் கலாய்க்கிறேன். விக்கல்ஸ் இன்னொருத்தவங்களை ஹர்ட் பண்ணாருன்னா சாரி கேட்டு அழுதுருவார். ஆனால் மற்றவங்க இதை பண்ணால் அவங்க கெட்டவர்கள், அயோக்கியர்கள், ஃப்ராடு, ஈகோசென்ட்ரிக் மேனியாக்கு, அவங்க இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாத நபர் வெளில போகணும். இவன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டானா போய் பொம்பளை பிள்ளை மாதிரி உட்காந்து அழுது அவங்க கையில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்துடுறான். எல்லாரும் அந்த மாதிரி இருக்கணும்னு இந்த ஆள் எதிர்பார்க்குறாரு வேற. பாருங்க ஒரு ஆள் மேலே எத்தனை பேர் எவ்வளோ இடத்துலேருந்து அட்டாக் பண்ணுறாங்க பாருங்க. வீட்டுக்குள்ளேயும் ஒரு அட்டாக்கு, வெளியிலையும் அட்டாக்கு. நெகட்டிவ் பிஆர் வந்து திவ்யா பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் பிஆர் திவ்யா பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. கானா வினோத் மனைவியில் இருந்து அமித் மனைவி வரைக்கும் நெகட்டிவாக தான் பிஆர் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒருத்தர் ஜெயிக்கிறோன்னு நீங்கள் பேசுகிறது வேறு, ஒருத்தர் ஜெயிக்கக்கூடாதுன்னு பேசுகிறது வேறு, வித்தியாசம் இருக்குது. அதுக்கான வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். வெளியில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்களே பார்த்து என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் காலையிலேயே புலம்பல் விக்ரம், பொம்பளை விக்ரம்னா அவருக்கு பேர் வைக்கணும் இனிமேல் லிட்டரலாக. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காப்புல, நான் ஒரு பொண்ணு அழ வச்சுட்டேன், எனக்கு அது வந்து வெளியில் எப்படி போகும், ஏதா போகும். நடிக்காத. இதை தான் அவங்க சொன்னாங்க, ட்ராமா பண்ணாத. நீ லிட்டரலாக நடிக்கிற. நீ ஒரு நல்ல காமெடியன் கிடையாது. இனிமே விக்கல்ஸ் வந்து உங்களை காமெடியன் சொல்லிக்காதீங்க. யூ ஆர் நாட் அட் ஆல் அ காமெடியன், யூ ஆர் ஜஸ்ட் அ வன்ம குடோன். நீ வந்து ஒரு வன்ம குடோன், நீ காமெடியன் கிடையாது. ஒரு கேவலமான ஒரு புள்ளி. மார்க் பண்ணுறதுல நீ ஒரு கிங்கு. அப்படித்தான், நீ ஒரு மாக்கிங் பர்சனை தவிர்த்து நீ ஒரு காமெடியன் கிடையாது. அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச பிறகு நான் வேணும்னு தான் அந்த மாதிரி பேசினேன், அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் வேணும்னு தான் சொன்னேன், ஏன்னா எனக்கு கோவம் வந்துருச்சுன்னு அந்த கோவத்தை நியாயப்படுத்துகிற நீ திவ்யாவை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா எந்த இடத்துலையும் அந்த பொண்ணு அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் யாரையுமே ஹர்ட் பண்ணது கிடையாது.
உன்ன மாதிரி பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு வாய்ப்புக்கு வெயிட் பண்ணி வார்த்தைகளை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நியாயப்படுத்துறது, முட்டு கொடுக்கறது, நான் வேணும் தான் பண்ணேன், நான் அவங்கள ட்ரிகர் பண்ணுறதுக்கு தான் பேசினேன், அவங்க அந்த மாதிரிலாம் பேசினா நான் சும்மா இருக்கணுமா, நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு பேசுகிற ஆள் திவ்யா கிடையாது. நீங்களே கருத்து சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.